கோபி, கோபி. நேரம் பார்த்து எங்கேயாவது ஓடிடுவான். கோபி, எங்கடா போய் தொலைஞ்ச? இதோ வந்துட்டேன் அத்தை. மாட்டுக்கு தீனி போட சொன்னனே, போட்டுட்டியா? போட்டுட்டேன் அத்தை. அப்புறம் கூலி கொடுக்க சொன்னனே, கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். சரி, நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். இல்ல பசிக்குது அத்தை. சாப்பிட ஏதாவது இருந்தா கூட. அம்மா, மாமா ஆளே மாறிட்ட, ஸ்டைல் ஆயிட்ட. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. மதன், நீ வந்தது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் உனக்கு ஞாபகத்துக்கு வந்தனா? ஐயோ இல்லம்மா, நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த பாரத்த மாமா வந்தது ஆரணில இருந்து இல்ல, அமெரிக்காவில இருந்து. என்ன நேரத்துக்கு சாப்பிட்டானோ என்னமோ அவனுக்கு பசிக்கும், எனக்கும் பசிக்குது. ஏதாவது செஞ்சு கூட. ஷூ மறந்தே போயிட்டேன். இவன் வந்த சந்தோஷத்துல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். மதன், சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துரு. உனக்கு பிடிச்ச பாயசம் செஞ்சு வைக்கிறேன். சரிம்மா, வாடா. நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வந்தாதான் எனக்கு சோறு போடுவா. எந்த மாற்றமும் இல்ல, அப்படியே இருக்கு. பின்ன என்ன நினைச்ச? நான் தான் பாதுகாத்துட்டு இருந்தேன். அத கூட மாம்ஸ், சின்னப்பையில இருந்து இந்த ஊர்லயே இருந்து போர் அடிச்சு போச்சு. உன் கூடவே என்னையும் அமெரிக்கா கூட்டு போயேன். கூட்டு போறேன்டா. முதல்ல அம்மாவை கூட்டு போனோம். என்ன சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இனிமேலாவது நான் அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும்டா. மாம்ஸ், அத்தையோட சேர்த்து என்னையும். டேய், இந்த ஃபேஸுக்கு அமிச்சு கரையே ஜாஸ்தி. அமெரிக்காவா? ஆமா, என்னை விட கருப்பானவங்க அங்க இருக்காங்களாமே. நீ இப்படி பேசுறத பார்த்தா விசா உடனே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆமா, உங்ககிட்ட சொன்னது அவங்களுக்கு எப்படி தெரிய போதே? மதன், குளிச்சு ரெடி ஆயிட்டியா? அதோ வந்துட்டமா. மாம்ஸ், நீ அமெரிக்கால எங்க இருப்ப? நியூ ஜெர்சிடா. அமெரிக்கா நம்ம ஊர் அளவுக்கு இருக்குமா? ஓ, இன்னும் சின்னதா? எனக்கு வேண்டியது வந்துருச்சு. அம்மா, என்ன சொல்லு? எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லம்மா. நீ இங்க, நான் அங்க. எனக்காக ஒண்ணு பண்ண, என் கூட அமெரிக்காக்கு வந்துற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேண்டாப்பா, நான் இந்த வீட்டுல இருக்கிறது உங்க அப்பா என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். தனிமையில இருந்தாலும் அவரோட நினைவுகள்ல தான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பாசமா இருக்கிற நம்ம ஊர்க்காரங்க கூட பழகிறதும் கோயில்ல இருக்கிற ஆண்டவனை தரிசிக்கிறதுலேயும் தான் எனக்கு சந்தோஷமே இருக்கு. இன்னும் எதுக்குமா தெய்வத்தை நம்புறீங்க? அந்த தெய்வத்தை கும்பிட போய் தானே தங்கச்சியும் அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. தெய்வம் இருக்கிறது நிஜம்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. சரிடா, பேச்சுவாக்குல நாளைக்கு உன் பிறந்த நாள்ங்கிறதையே மறந்துட்டியே. கோயில்ல நாளைக்கு உன் பேர்ல அர்ச்சனை பண்றதா வேண்டியிருக்கேன்டா. அம்மா, வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. கடவுளுக்காக இல்லைனாலும் இந்த அம்மாவுக்காகவாவது ஒத்துக்கடா. சரி. ஆமா மாமா, அமெரிக்கா எவ்வளவு பெருசு இருக்குன்னு சொன்ன?
சுவாமியே சரணமையப்பா. பாட்டியம்மை த்விதியை திருதியை அஷ்டமி நவமி. சிவகணி தம்பி, சொல்லுங்க சுவாமி. எந்த வகையில பார்த்தாலும் ஜானகியோட ஜாதகப்படி இப்போதைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கல்யாண வயசு வந்தும் என் ஜானகியோட கல்யாணத்தை நான் இன்னும் செய்யலன்னு எல்லாரும் சொல்லும்போது என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது சுவாமி. இதோ பாருங்க தம்பி, இதுக்கே மனசை தளர விட்டா எப்படி? என் தங்கச்சி ஜானகி ரொம்ப அதிர்ஷ்டக்காரின்னும் நல்ல வரன் கிடைக்கும்னு நீங்களே அடிக்கடி சொல்லிருக்கீங்க. இந்த ஏழைக்கு தங்கச்சியா பிறந்தது தானே அவ அதிர்ஷ்டம். கர்ம பலனை எதிர்க்கிற சக்தி நம்ம யாருக்குமே இல்லையா? அதுக்கு அந்த தர்மசாஸ்தா தான் மனசு வைக்கணும். சுவாமியே சரணம். சுவாமி சரணம். சுவாமி, நீங்க சொன்ன மாதிரியே போன வருஷம் நான் ஐயப்ப மாலை போட்டேன். என்னுடைய பண கஷ்டம்லாம் தீர்ந்து நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால இந்த வருஷமும் நான் ஐயப்ப மாலை போட்டிருக்கேன் சுவாமி. சந்தோஷம்ப்பா. போயிட்டு வர சுவாமி. வாப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி, நான் கூட மாலை போட்டுக்கிறேன் சுவாமி. கண்டிப்பா தம்பி, நீ பக்தி சிரத்தையோட மாலை போட்டுக்கிட்டா உன் மனசுல நினைச்ச காரியம் கைகூடும். அந்த ஆண்டவனே இந்த வார்த்தையை உங்க மூலமா சொல்ல வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயப்ப கருணா கடாட்ச சித்திரஸ்து. வரேன் சுவாமி. சுவாமியே சரணம். சுவாமியே சரணமையப்பா. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. எடுத்துக்கோ. அம்மா ஜானகி, இன்னைக்கு 108 தடவை பிரதட்சணம் பூர்த்தி ஆயிடுதா? சீக்கிரமேவ கல்யாண பிராப்திரஸ்து. சுவாமி, அசல் மகாலட்சுமி மாதிரியே இருக்கிற இந்த பொண்ணுதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். பிரசாதம் வாங்கி. மாம்சு, மாம்சு, என்னடா என்ன மாம்சு பார்த்துட்டு இருக்க? என்ன லவ்ல விழுந்துட்டியா? அமெரிக்கால அத்தனை அழகான பொண்ணுங்களை விட்டுட்டு இந்த பட்டிக்காலில் இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கா?
யாராவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொன்னா நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்பதான்டா புரியுது. அப்படின்னா டேய், அந்த பொண்ணுகிட்ட நான் எப்படியாவது பேசி ஆகணுமே. அதை விடு மாமா. இந்த கோபி இருக்கான்ல, ஸ்கெட்ச் போட்டான்னா இந்த பொண்ணு மட்டும் இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலும் எந்த பொண்ணு தான் நான் ஏற்பாடு பண்றேன். நீ கூலா இரு. வா மாமா. வா.